அண்ணாவை கொண்டாடிய காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு ஒரு சாமானியன் ஒரு குடிசை வீட்டில் குடியிருக்கிற தென்னரசு பொறுப்பேற்று தளபதியே என் வழின்னு சொன்னான் பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு சாமானியர்களின் சகாப்தம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. பட்டேல் இனத்தை சார்ந்த 8 பேர் அரசு காரில் பவனி வர இருக்கிறார், அரசு மாளிகையில் குடியேற இருக்கிறார். தமிழ்நாட்டு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அதிசயமாக 4 பேர் பெண்கள் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டினுடைய மந்திரி சபை இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற ஒரு மந்திரி சபையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. திமுக மந்திரி சபையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எப்போதும் ஒரு துரைமுருகன், எப்போதும் ஒரு KN நேரு, MRK பன்னீர்செல்வம், எப்பொழுதும் ஒரு ஏவா வேலு என்று பழம் தின்று கொட்டை போட்டவர்கள், பழம் பெரிச்சாளிகள், பொதுப்பணத்தை சூறையாடுவதில் கில்லாடிகள், நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் தொடர்ந்து மஞ்சள் குளித்தவர்கள், பல்லாயிரம் கோடியை தேடியவர்கள், முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலினை குளிர்விப்பதற்காக வெள்ளி நாற்காலி செய்து போட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மந்திரி சபையில் இடமில்லை. சேலம் பார்த்திபன் மன்றத்தில் இயங்கியவர், கிணத்து கடம்பில் வெற்றி பெற்றவர். இவங்களெல்லாம் மன்றத்தில் இயங்கியவர்கள். அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருப்பது தளபதி விஜய் இவர்களினுடைய நன்றி உணர்ச்சியை காட்டுகிறது. மன்றத்தில் இயங்கியவங்களுக்கே அமைச்சர் பதவி கொடுக்கும்போது அது ஒரு வகையில் விமர்சனமாக இருக்கு இல்லையா? ஆகலாம். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூவராக இருக்குன்னு இடம் போடுவாங்க. 4 முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினராக. அதில் பர்வேஸுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தாவேக சார்பாக கூட்டணியிலேருந்து ஐஎம்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் 2 பார்ப்பன வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினராக. 2 பேருமே அமைச்சராயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இல்லை, இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான். ஏன்னா இப்போ முதலில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு இலாக்கா மாற்றப்பட்டது. செங்கோட்டையன் அவர்கள் வருவாய்த்துறையாகவும், மரிய வில்சன் அவர்கள் நீதித்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார்கள். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழக வெற்றி கழக அமைச்சரவை இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. இன்றைக்கு 23 அமைச்சர்கள், காங்கிரஸ் 2 அமைச்சர்களோடு சேர்த்து பதவி ஏற்றிருக்காங்க. ஐஎம்எல்ல இருந்து பாபநாசம் தொகுதி எம்எல்ஏவும் பதவியேற்க போறதா ஒரு தகவல் நம்ம பேசிட்டு இருக்க வேலையில குறிப்பா 4 பெண்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சேர்த்து 7 பட்டியலின அமைச்சர்கள் புதுசு அமைச்சர்களா துணை சபாநாயகரை சேர்த்து 8 பேர் இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த அமைச்சரவையை உங்களோட பார்வையில? இல்ல, எனக்கு இன்னைக்கு இந்த மந்திரி சபையில பதவியேற்றவங்களை பார்த்த பிறகு அண்ணா சாமானியர்களின் சகாப்தம்னார். அண்ணா அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை, காலம் அதற்கு அவரை அனுமதிக்கவில்லை. அண்ணா சொன்ன சாமானியர்களின் சகாப்தத்தை தலைவர் விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தி இருக்கிறார். மிகச் சாமானியர்கள், சொந்த வீடு இல்லாதவர்கள், ஒரு தொழில் இல்லாதவர்கள், மன்றத்தில் இயங்குவதே வாழ்க்கை என்று கருதி வாழ்ந்தவர்கள். தென்னரசுன்னு ஒரு ஆள் பதவியேற்றார், காஞ்சிபுரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர். அண்ணாவை கொண்டாடிய காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு ஒரு சாமானியன் ஒரு குடிசை வீட்டில் குடியிருக்கிற தென்னரசு பொறுப்பேற்று தளபதியே என் வழின்னு சொன்னான் பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு சாமானியர்களின் சகாப்தம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. பட்டேல் இனத்தை சார்ந்த 8 பேர் அரசு காரில் பவனி வர இருக்கிறார்கள், அரசு மாளிகையில் குடியேற இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு சாமானியன் என்பதை உணர்ந்தும் உள்வாங்கியும் அதிகாரமும் அரசியலும் அடித்தட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் ஒரு முறையை கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தவர்களை அழகு பார்க்கிறார். தமிழ்நாட்டு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அதிசயமாக 4 பேர் பெண்கள் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டினுடைய மந்திரி சபை இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற ஒரு மந்திரி சபையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கான கொடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயர பறக்கிறது. 5 இடங்களில் வென்ற காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்களில் அவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்து, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த முன்னாள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு, பொது தொகுதியில் நின்று வென்றவருக்கு இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற உயர்ந்த பொறுப்பை கொடுத்து எங்கள் தலைவர் விஜய் அழகு பார்த்திருக்கிறார் என்றால், விஜயினுடைய அந்த பெருந்தன்மைக்கும் ஜனநாயக பண்புக்கும் வானத்தை விட விசாலமான மனப்பான்மை உள்ளவர் விஜய் என்பதை இன்றைக்கு அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். திமுக மந்திரி சபையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எப்போதும் ஒரு துரைமுருகன், எப்போதும் ஒரு KN நேரு, MRK பன்னீர்செல்வம், எப்பொழுதும் ஒரு ஏவா வேலு என்று பழம் தின்று கொட்டை போட்டவர்கள்,
பழம் பெரிச்சாளிகள், பொதுப்பணத்தை சூறையாடுவதில் கில்லாடிகள், நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் தொடர்ந்து மஞ்சள் குளித்தவர்கள், பல்லாயிரம் கோடியை தேடியவர்கள், முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலினை குளிர்விப்பதற்காக வெள்ளி நாற்காலி செய்து போட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மந்திரி சபையில் இடமில்லை. ஆகவே ஏழை எளியவர்கள், ஏதுமற்றவர்கள், அவர்கள் கையிலும் அதிகாரம் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் எந்த தலைவரும் செய்யாத புதுமை, இந்த புதுமை இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. அந்த பதவியேற்பு விழாவின் முன் அந்த மாடத்தில் உட்கார்ந்ததை கண்களிக்க கண்டேன். ஒரு ஆரவாரம், கைதட்டல், மகிழ்ச்சி, புன்னகை, எல்லோரும் ஒரு மன நிறைவோடு அந்த கவர்னர் மாளிகையை விட்டு வெளியேறியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இளைஞர்கள் தானே அதிகமாக இருந்துச்சு. எல்லாரும் இளைஞர்கள் வேற, அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எல்லாரும் இளைஞர்கள். அதை தலைவர் பார்த்து கொடுத்திருக்கிறார். அவருடைய நன்றி உணர்ச்சியும் இதில் வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் மன்றத்தில் இயங்கியவன் தென்னரசு, மன்றத்தில் இயங்கியவன் பர்வேஸ் அஷ்ரப், மன்றத்தில் இயங்கியவன் ஈரோட்டில் மந்திரியாகி இருக்கிற சம்பத்குமார், மன்றத்தில் இயங்கியவர் சேலம் பார்த்திபன், மன்றத்தில் இயங்கியவர் கிணத்து கடம்பில் வெற்றி பெற்றவர். இவங்களெல்லாம் மன்றத்தில் இயங்கியவர்கள். அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருப்பது தளபதி விஜய் இவர்களினுடைய நன்றி உணர்ச்சியை காட்டுகிறது. மன்றத்தில் இயங்கியவங்களுக்கே அமைச்சர் பதவி கொடுக்கும்போது அது ஒரு வகையில் விமர்சனமாக இருக்கு இல்லையா? ஆகலாம். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூவராக இருக்குன்னு இடம் போடுவாங்க. அதற்கெல்லாம் இடம் இருக்காது. அதற்கு உரிய உதவியாளர்களை, அதற்குரிய ஐஏஎஸ் அதிகாரிகளை வழிநடத்தி தலைவருடைய கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் அந்த அமைச்சர்கள் இயங்குவார்கள். குறிப்பாக விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற நேரு ஸ்டேடியத்தில் முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து போடாமல் 3ஆவதாக போடுறது விமர்சனமானது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அடுத்து வர எல்லா விழாக்களுமே இந்த தவறு நடைபெறாது, முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் பாட வைக்கப்படும் சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தான் வந்து 3ஆவதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு இல்லையா? அதே தவறு இங்கேயும் நடக்குது. ஆனால் இது ஆளுநர் மாளிகையில் நடந்தது இல்லை, இதை தவறுன்னு சொல்லக்கூடாது. ஆளுநர் அலேல்கர் அவர்களுடைய அவருக்கு எஜமானர்கள் போட்ட உத்தரவை அவர் நிறைவேற்றுகிறார். ஓகே, இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆளுநர் மாளிகையில் நம்ம போய் அதிகாரம் செலுத்த முடியாது. அப்படி செய்தால் அது ஒரு வகையான அத்துமீறலாகும். ஒரு ஏட்டிக்கு போட்டி அரசியலை நடத்துவதற்கு விஜய் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அவரவர் எல்லைக்குள் நின்று கொள்ள வேண்டும் என்று தான் அவர் கருதுகிறார். அதனால்தான் சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகரை வைத்துக்கொண்டு எங்கள் நடவடிக்கையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கள் தான் முதலிடம் கொடுப்போம் என்று சட்டப்பேரவையிலேயே ஜேசிடி பிரபாகர் அறிவித்தார். ஆகவே தமிழகத்தினுடைய அரசு விழாக்களில், சட்டமன்றத்தில், எங்கேயும் தமிழக அரசு எடுக்கிற விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்திற்குத்தான் முன்னுரிமை கொடுப்போம். நேரு ஸ்டேடியத்தில் தமிழக அரசு விழா எடுத்தாங்க. இல்லை, அதுவும் ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தான். அந்த மந்திரி சபை பொறுப்பேற்பு, பதவி பிரமாணம் செய்து வைப்பது, தமிழக அரசோட செலவுல அதான் ரகசிய பிரமாணம் செய்து வைப்பதெல்லாம் அண்டர் கண்ட்ரோல்டு பை கவர்னர் தான், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அதனால எடுத்திலே ஒரு மோதல் போக்கு உருவாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது பொறுப்பும் அந்த கடமையும் கூட தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. இது ஒரு நாகரிகமான அணுகுமுறை. அவர் யாரிடத்திலும் பகை பாராட்ட வேண்டும் என்றும் கருதவில்லை. ஏன் முதல்ல இதை கேட்டிருக்கலாமேன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. முதல்லேயே எல்லா கப்பல்களுக்கும் தீ வைத்து விடக்கூடாது. அதுலேயும் ஒரு டிப்ளமேட்டிக் பாலிசிம்பாங்க. அப்படி ஒரு நடவடிக்கையை தலைவர் துணிந்து இதனுடைய விளைவுகள் எதை பற்றி கவலைப்படாமல் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். ஏன்னா கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இன்றைக்கு விழா முடிந்த உடனே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆவது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் முதல்வர் விஜய் அவர்கள்ட்டே நான் அதை கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனால் ஆளுநர் மாளிகை விழானால வந்து ஆளுநர் பங்கெடுக்கிற விழா எல்லாத்துலேயும் வந்து இதுதான், இந்த நடைமுறை தான் பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறார் இல்லையா? ஒருவேளை நாளைக்கு சட்டமன்றத்திலையும் ஆளுநர் பங்கேற்கும் போது இதே நடைமுறை தான் பின்பற்றப்படுமா, இல்லைன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் ஜேசிடி பிரபாகர் அறிவிச்சிட்டார். தமிழ்நாடு சட்டமன்றம் அதற்கு வாய்ப்பு இல்லை, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை குடும்பம்னு சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்திலே கூட்டத்தொடரில் அறிவிச்சிட்டார். அதனால அந்த ஐயம் தேவையில்லை. குறிப்பாக தாவேக்கால 4 முஸ்லீம் வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினராக. அதில் பர்வேஸுக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தாவேக்கா சார்பாக. கூட்டணியிலேருந்து ஐஎம்எலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் 2 பார்ப்பன வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினராக. 2 பேருமே அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்திருக்கு இல்லையா? இல்லை, இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான். ஏன்னா
பார்ப்பனியத்தைத்தான் எதிர்க்கிறோம், பார்ப்பனர்களே அல்ல. கேட்டீங்களா? அதில் மயிலாப்பூரில் வெற்றி பெற்றவர் வெங்கட்ரமணன். அவர் ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு அக்கௌண்டன்ட். அவர் தலைவருக்கே அவர் தான் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர். ஆமாம், ஆடிட்டர். இன்னைக்கு அவருக்கு உணவுத்துறை கொடுத்திருக்கிறார். தம்பி ரமேஷ் நல்ல சொற்பொழிவாளர், கட்சியினுடைய செய்தி தொடர்பு குழுவினுடைய தலைவர். அவர் பார்ப்பனர் என்பதே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவரை திருவரங்கத்திலே நிறுத்திய பொழுதே நான் யோசித்தேன், ஏன் மறைமலை நகரில் இருக்கிறவருக்கு திருவரங்கம் தொகுதி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். பார்ப்பனர்கள் அதிகம் இருக்கிற தொகுதி திருவரங்கம். அம்மா சோசியல் இன்ஜினியரிங் இருந்திருக்கா? ஆமாம், அதில் அம்மா வெற்றி பெற்ற தொகுதி வேற. ஏன்னா மயிலாப்பூர்ல ஒரு பார்ப்பன வேட்பாளர், ஸ்ரீரங்கத்தில் ஒரு பார்ப்பன. ஆமாம், இன்னைக்கு அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற தம்பி ரமேஷுக்கு இந்த அறநிலையத்துறையை இதனால் இதன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதனை இதனால் தான் முடிக்க முடிஞ்ச அவனுக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு திருக்குறள் சொல்லுகிறது. அதை கொடுத்துருக்காரு. கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு பாசுரம் கூட தெரியாதவர் அண்ணன் சேகர்பாபு. ஒரு பாசுரமும் தெரியாது. அவர் பெரிய ஆன்மீகவாதி தான் இல்லையா? அவர் ஆன்மீகவாதி. அவருக்கு ரிங் டோனை கேட்டிங்கன்னா சபரிமலை ஐயப்பன் சாஸ்தாவினுடைய பாட்டு தான் வரும். அவர் கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்தார். அவர் அறநிலையத்துறையை அவருடைய விருப்பம் போல நிர்வகித்தார். ஆக்கிரமம் செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை மீட்டெடுத்தார். அதெல்லாம் பாராட்டுக்குரியதுதான். ஆனால் அந்தந்த கோவில்களுக்கென்று இருக்கிற அந்த ஆகம விதிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. இதை தாண்டி அறநிலையத்துறை அரசியல் துறையாக மாற்றக்கூடாது. அறநிலையத்துறை சார்பில் திருக்கோவில் என்று ஒரு இதழ் வருகிறது திங்கள் தோறும். அப்படி ஒரு இதழ் வருவதே யாருக்கும் தெரியாது, சிவா உட்பட தெரியாது, பத்திரிகையாளர்களுக்கே தெரியாது. எனக்கு அந்த திருக்கோவில் இதழுக்கு ஆசிரியராக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை நான் அவற்றை வெளிப்படுத்தினேன். அவர் கண்டுகொள்ளவில்லை. யார் இருந்த ஆசிரியர்? அதுக்கு வேற யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர் இருந்தார். அது நாரா முருகவேல்னு ஒரு பேராசிரியர் இருந்தார். நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் நல்ல ஆர்டிக்கிள் எல்லாம் அப்போ வரும். அதை கண்டுக்கிடலை. அது மாதிரி அது அறநிலையத்துறை ஒரு கட்சி சார்புள்ளதாக ஆக்கிவிடக்கூடாது. அவர் முத்தமிழ் முருகன் மகாநாடு 3 நாட்கள் நடத்தினார் எங்கள் பழனியில். அந்த மாநாட்டில் நான் பேசணும்னு விரும்பினதில்லை. எனக்கு ஒரு நாள் 3 நாள் மகாநாட்டை ஒரு நாள் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் நடத்துகிறேன்னு. நிகழ்ச்சிகளை நானே வடிவமைக்கிறேன், உங்களை ஒப்புதலுக்கு பார்வைக்கும் வைக்கிறேன், நல்லா இருந்தால் தாங்கன்னு கேட்டேன். அவர் தரல. எனக்கு ஒரு நாள் தாருங்கள், இல்லாவிட்டால் ஒரு நிகழ்ச்சி என் கையில் தாருங்கள், இல்லாவிட்டால் ஒரு பட்டிமன்றத்தை நான் நடத்துகிறேன், அந்த வாய்ப்பை தாருங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா ஒரு தனி தலைப்பில் பேசுகிற ஒரு பிரைம் டைமில் எனக்கு அதை தாருங்கள்னு கேட்டேன். அதை அவர் கண்டுக்கிடவே இல்லை. அவருக்கு விருப்பப்பட்டவர்களை வைத்து அறநிலையத்துறையில் மேடை ஏற்றினார். திறமை யாருக்கு இருக்குன்னா பார்க்கலவர். ஒரு கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு, அங்கேயும் நீங்கள் சொல்லுகிற பார்ப்பனர்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுத்தார். எனக்கு இந்த கோவிலில் பேசணும்னு ஆசை உண்டு. கபாலீஸ்வரம் அந்த இடத்துக்கு பேர், மயிலாப்பூர் கிடையாது, கபாலீஸ்வரம். நான் அதை பற்றி பேசணும். ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம். ஒரு சிவனேச செட்டியார் தன்னுடைய மகளை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும்னே வளர்த்தார். அந்த பெண் இறந்து விட்டாள். மயிலாப்பூருக்கு வருகிற பொழுது ஞானசம்பந்த பெருமானிடம் சிவனேச செட்டியார் சொல்றார், என் மகளை உங்களுக்காகவே வளர்த்தேன், அவ இறந்துட்டான்னு. அவர் ஒரு பதிகம் பாடி அந்த பெண்ணுக்கு உயிர் வந்தது. நீங்களே உயிர்ப்பித்து தந்தீர்கள், நன்றி, உங்களுக்காகத்தான் இந்த மகளை வளர்த்தேன், நீங்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு சொன்னார். நானே பாடி உயிர்ப்பித்தால் அவள் என் மகள் ஆகிவிடுகிறாள், என் மகளை நான் இப்படி திருமணம் செய்து கொள்வதுன்னு ஞானசம்பந்தர் மறுத்தார். இதெல்லாம் சொல்லி நல்லா பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த வாய்ப்பெல்லாம் அவர் எனக்கு தரல. அவருக்கு சில பத்தினிகள் தேவைப்பட்டார்கள். அவங்கள வச்சு அந்த விழாவை நடத்தி முடித்து அறநிலையத்துறையினுடைய மாண்பை கொலைச்சிட்டார். ஒரு திருத்தலங்கள் இருக்கிறது, பாடல் பெற்ற திருத்தலங்கள். அந்த பாடல் பெற்ற திருத்தலங்களினுடைய மகிமை அவர் தெரிஞ்சுக்கிடலை. திருமருகல்னு இடம் இருக்குது. கல்யாணத்திற்கு தலையினால் அந்த திருக்கோவிலில் கல்யாணம் செய்து கொள்ள போகிற தம்பதிகள் தங்குகிறார்கள். மணமகன் பாம்பு தீண்டி இறந்து விடுகிறான். பாம்பு தீண்டி இறந்து அவள் கதறி அழுகிறாள். கல்யாணம் செய்து கொள்ள விரும்பிய அவளுக்கு மனைவி. ஞானசம்பந்த பெருமான் வந்தால் அவள் முறையிட்டாள். சடையாயினுமால் சரண்யினுமால் என்றொரு பதிகம் பாடி அவன் உயிர் பெற்றான். இதெல்லாம் திருத்தலங்களுக்கு பின்னால் இருக்கிற வரலாறு. அதையெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அவர் கண்டுகிடலை.
தம்பி ரமேஷ் அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தலைவரிடத்தில் கலந்து ஆலோசித்து அறநிலையத்துறையாகவே இயங்குவதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு ரமேஷ் எடுப்பார் என்று நம்புகிறேன். பாஜக ஆதரவாளர்களாகட்டும், அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வந்து கோயில்கள் இருக்கக்கூடாது, அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது தமிழக அமைச்சரவையில் அப்படிலாம் தொடர்ச்சியாக குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வந்து சோசியல் மீடியா பலருமே வந்து வெளியிட்ட கருத்து என்னன்னா, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு வந்து அறநிலையத்துறை கொடுத்தா வந்து நல்லா இருக்கும், விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பு சோசியல் மீடியாவில் இருந்த சூழலில் ஒரு பார்ப்பனருக்கே ஒரு அறநிலையத்துறை, இது தவறாக சொல்லலை, ஒரு பார்ப்பனுக்கு அறநிலையத்துறை கொடுக்கும்போது மீண்டும் விமர்சனம் ஆயிருக்கு இல்லையா? ஒரு சொற்பொழிவாளன், தாவேக்காவில தொடர்ந்து இயங்கியவன், தலைவரின் நம்பிக்கைக்குரியவன், இந்த துறையை கவனிப்பதற்கான தகுதி உள்ளவன் தலைவர் நினைச்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அதை அரசு கையில் தான் அறநிலையத்துறையும் கோவில்களும் இருக்கணும். இந்த கோவில்களை சூறையாடுவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். கோவில் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அரசின் கையிலிருந்து அறநிலையத்துறை மீட்க வேண்டும் என்று அவர்கள் வைக்கிற கோரிக்கை கோவில் சொத்தை சூறையாடுவதுதான் அவர்களது நோக்கம். கொஞ்சம் வாய்ப்பு கிடைத்து அதை செய்துடுவாங்க. இன்னைக்கு சோமநாதபுரம் ஆலயத்தினுடைய 75வது ஆண்டு விழா என்று ஒரு நாடாளும் பிரதமர் ரொம்ப கீழே இறங்கி வந்து பேசுகிறார். கடந்த காலத்து கசப்புகளையும் காட்புகளையும் கசக்கி எறிந்துவிட்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பயணிக்க வேண்டிய உலகத்தில் கடந்த சம்பவங்களை நினைவூட்டி ஒரு கலவரத்திற்கு கால்கை முளைப்பதற்கு நாடாளும் பிரதமரை திட்டமிடுகிறார். இன்னைக்கு அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இடமில்லை என்கிற வகையில் அறநிலையத்துறையை கபலீகரம் செய்து கோவில்களை அரசிடமிருந்து மீட்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மீட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் கையில் தான் இருக்கு சிதம்பரம் கோவில். தீட்சிதர்களுக்கு தான் அங்கே அதிகாரம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த தீட்சிதர்கள் அந்த கோவிலில் சிவபுராணத்தை பாடுவதற்கு கூட அனுமதிக்க முடியாத அளவுக்கு அங்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள். அதனால இது ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் சென்சிபிலிட்டியான பிரச்சனை இது. தென்கலையா வடகலையா? ஆமாம், அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம அறநிலையத்துறை பரிபாலிப்பதற்கான தகுதி மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சருக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆகவே அறநிலையத்துறையில் பக்தி சார்ந்த சமயம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கோவில்களை புதுப்பிக்க வேண்டியது மட்டுமல்ல, அறநிலையத்துறையே புதுப்பிக்க வேண்டும். அதற்கான தகுதி உள்ளவர் தான் இன்றைக்கு முடிசூட்டப்பட்டிருக்கிறார். கோவில்கள் அறநிலையத்துறையின் சார்பில் தான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். இதை கொண்டு வந்ததே நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தான் இந்த கோவிலை பார்ப்பனர்கள் கபலீகரம் செய்யாமல் தடுத்து நிறுத்தியதே நீதி கட்சி தான். அதனால அதனுடைய தொடர்ச்சி தான் தாவேக்காவும் என்று நான் நம்புகிறேன். இப்போ முதலில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு இலாக்கா மாற்றப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து வருவாய்த்துறையாகவும், மரிய வில்சன் அவர்கள் வந்து நீதித்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டிருக்காரு. இந்த மாற்றத்திற்கான பின்னணி என்ன? இல்லை, அண்ணன் செங்கோட்டையன் காலத்தால் சீலத்தால் மூத்தவர். நிதி அறிக்கை வாசிப்பதற்கே 2 மணி நேரத்திற்கு மேலா. அதற்குரிய வலிமை அவருக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. அவரே கேட்டாரான்னு தெரியாது. ஒரு எக்கனாமிக்கல் ஃபினான்சியல் நாலேஜ் அதுக்கு ரொம்ப வேணும். அவர் பிறைவல கண்டவர் தான், அரசியல் அனுபவம் நிறைய பெற்றவர். ஆகவே நிதி சார்ந்த அதிகாரியோடு விவாதித்து, ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தான் கடந்த காலில் இருந்திருக்காரு. ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தவர். அதனால் அதிகாரியுடைய ஒத்துழைப்பு அவருக்கு கிடைத்தது. அதனால் செங்கோட்டையன் அதில் இருந்து விலக விருப்பம் தெரிவித்தால் அது நியாயமானது. இன்னைக்கு அவருக்கு கையில் ரெவென்யூ, நாஞ்சிலார் கையில் இருந்த ரெவென்யூ இன்றைக்கு அவர் கையில் கிடைத்திருக்கிறது. நன்றாக திறம்பட செய்வார். மரிய வில்சன் வந்து ஒரு கல்வியாளர், முனைவர் பட்டம் பெற்றவர், நல்ல அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற ஆற்றலாளர். ஆகவே நிதித்துறையில் பேராசிரியர் நிதித்துறை அமைச்சராக இருந்தார், கலைஞர் நிதித்துறை அமைச்சராக இருந்தார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதித்துறை அமைச்சராக இருந்தார், தங்கம் தென்னரசு இருந்தார். இன்றைக்கு அதை திறம்படவும் நிறம்படவும் அறம்படவும் கொண்டு செல்லக்கூடிய எல்லா தகுதியும் மரிய வில்சன் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு அந்த மாற்றம் கொடுக்கப்பட்டது. துறை சார்ந்த அறிவுள்ளவர்கள் இதை வணங்குகிறார்கள், வரவேற்கிறார்கள். கூட்டணி கட்சி சார்பாக காங்கிரஸ்க்கு 2 அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாங்க, இலாக்காக்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஐயுஎம்எலுக்கு ஒன்றும் பிசிகாவுக்கு ஒன்றும் வந்து சொல்லியிருக்காங்க. ஐயுஎம்எலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, விசிகாவுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க வரையில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இல்லையா? முக்கியமான துறைகள் எல்லாமே ஏற்கனவே ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் 2 கட்சிக்கும் என்ன துறை ஒதுக்கீடு பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அது உட்கார்ந்து பேசி இங்க இருந்து வேணுமானா ஒன்றை எடுத்து செங்கோட்டையன் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி பண்ணி ஏதாவது செய்யலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றியா. நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசியல் களத்தில் என்னுடைய செய்திகளை பந்தி வைக்க வாய்ப்பு தந்த சிவாவுக்கு நன்றி.